திருக்குவளை அருகே ஒரு வாரமாகியும் விளைநிலங்களிலிருந்து மழைநீர் வடியாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் திருக்குவளை தாலுகா நத்தம்பள்ளம் ஊராட்சியில் சுமார் 700 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டது. ஆனால் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு பெய்த பருவம் தவறிய மழையால் நெற்பயிர்கள் சாய்ந்து நீரில் மூழ்கின. இந்த நிலையில் விளைநிலங்களில் இருந்து மழைநீர் வடியாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அறுவடை நேரத்தில் அனைத்தையும் இழந்து தவிக்கிறோம் என்றும் மாவட்ட நிர்வாகமும் துறை சார்ந்த அதிகாரிகளும் பயிர் சேதத்தை வந்து பார்வையிடவில்லை எனவும் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழையில சுத்தமாக எல்லாம் பயிர் புறா எல்லாம் முழுகி விட்டு இப்போ முழுவே தெரியும். ஒரு வாரமாவது இன்னும் தண்ணி வடியல. தண்ணி வடிஞ்சாலும் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. முளைக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் அதை அறுக்கலாம்னு பார்த்தா மிஷின் தட்டுப்பாடு கிடைக்கல. நாங்களே சொசைட்டியில் அது இதுன்னு நகை நட்டாட வச்சு ஏக்கருக்கு 30,000 வரைக்கும் செலவு பண்ணிட்டோம். இது எங்கள் பகுதிக்கு வந்து எப்போதுமே நிவாரணமோ இல்லை நகை கடனோ தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. இந்த வாட்டி அரசு பார்த்து நிவாரணம் கொடுத்து இந்த இன்சூரன்ஸ் கிடைக்கிறதையும் ஏற்பாடு பண்ணணும். அப்போ தான் இங்கே விவசாயம் செழிக்கும். எங்களுக்கு குறுவையும் கிடையாது, ஒரு பக்கம் சம்பா தான். சம்பாவும் இந்த பேஞ்ச மழையில் இந்த மாதிரி எல்லாமே முளைச்சி எல்லாம் பதறாக இருக்குது. பாதி எல்லாம் அழுவி போய் கிடக்கு. இதை அறுத்து கொண்டு வீட்டில் சேர்க்கலான்னு பார்த்தா இயந்திர தட்டுப்பாடு வேறு இருக்குது. இதுக்கு வந்து நாகை மாவட்ட நிர்வாகம் தான் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இயந்திரம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதை விட வந்து நாங்கள் சொசைட்டியில் நகையை கொண்டு வச்சு அடவு வச்சு இந்த மாதிரி தான் செலவு பண்ணியிருக்கோம். இதை அறுத்து கொண்டு சேர்த்தாலும் எங்களுக்கு அந்த பச்சை கடனுக்கு விளைஞ்சிருக்குமா என்னான்னு எங்களுக்கு தெரியல. அரசு நிர்வாகம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அரசு அதிகாரிகளும் நேரடியாக பார்த்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லணும்.